சரியில்லை அதான் மேம். டைமிங் நல்லா இருக்குன்றாங்க, டைம் நல்லா இல்ல. ஆமா ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப நிறைய கத்துக்கிட்டாங்க. டைமிங்ல அப்படியே கவுண்டர் அடிச்சு பறக்க விடுவாங்க. என்னடா கூப்பிட்டு கலாய்க்கிறியா? குரூப் நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். 2 மாசத்துல ஏதோ வேற சேனல் போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 2 மாசமா சார்? அது ஏதோ சும்மா வந்து 1.5 மாசத்துல போறோம். மத்தவங்க எல்லாம் ஷூட் முடிச்சு வீட்டுக்கு போவாங்க. ஆனா விஜய் டிவி வாசல்லே படுத்து கிடக்கும். ஏன் தெரியுமா? அட்வான்ஸ் வாங்க. ஒரு மனுஷன் வாசல்ல படுக்கணும்னா எந்த வாசல்ல படுப்பான்? கோவில் வாசல்ல படுப்பான். எனக்கு விஜய் டிவி கோவில் மாதிரி. இதே மாதிரிதான் 2-3 வாசல்ல படுத்துட்டு இருந்ததா சொன்னாங்க. அது நீடா என்ன? காமெடி கன்சர்ட். விஜய் டிவி இந்த வருஷம் விஜய் அவார்ட் ஷூட்டிங் இப்போ கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடத்துவாங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஷூட்டிங் இன்றைக்கி நடக்குது. அண்ட் யார் ஆங்கரிங்காக பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மணிமேலே அண்ட் குரேஷி இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. இந்த வருஷம் குக் வித் கோமாளிலே ஆங்கராக மாறிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவார்ட்ஸும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பிரியங்கா ஷோட ஷோஸும் அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோலும். அண்ட் குரேஷி சும்மா மணிமேலே கிட்ட விளாண்டுட்டு இருக்காரு விஜய் டிவி விட்டு போகிறாங்கன்ட்டு.